இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது என்னென்னா அக்லோனிமாவோட சூப்பர் ரெட்டு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அக்லோனிமாவோட கேரிங் தான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக அக்லோனிமா வந்து நம்ம வந்து பால்கனியில் வளர்த்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பால்கனியில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்து வளர்ந்து வரும். இண்டோரில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டால் இண்டோரில் தாராளமாக வளர்க்கலாம். பட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு வாரத்தில் 2 நாளாவது பால்கனி மாதிரியான இடத்துல அந்த சன்லைட்டோட வெளிச்சம் அதுக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா நல்லா அக்லோனிமாவோட கேரிங் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ இது வந்து சூப்பர் ரெட்டுன்னு வந்து சொல்கிறேன். எதனால் இது வந்து சூப்பர் ரெட் அப்படின்னா இதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர லீஃபை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு அக்லோனிமாவோட லீஃபு அதுக்கு அடுத்த லீஃப் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லீஃப், செகண்ட் லீஃப், தேர்ட் லீஃப், ஃபோர்த் லீஃப், ஃபிஃப்த் லீஃப், சிக்ஸ்த் லீஃப். இது வந்து ஃபிஃப்த் லீஃப், இதுதான் வந்து சிக்ஸ்த். இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து வர்ற இலை எப்படி இருக்கும்னா இன்னுமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ரெட் கலரில் ஆயிரும். இன்னும் அதுக்கடுத்து இந்த 2 இலை 3 இலை வரும்போது வந்து இந்த இலைக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா க்ரீன் ஷேடே இருக்காது. அந்த கார்னரில் வர்ற அந்த க்ரீன் கலர் கூட இருக்காது, இல்லாமல் ஃபுல்லாகவே ரெட் கலரில் ஆயிரும். இந்த மாதிரியான பிளான்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கலர் நல்லா கரெக்டாக வரணும்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயில் வந்து டைரக்ட் சன்லைட் இல்லை, பால்கனியில் உள்ள வெயிலுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்கும்போது கரெக்டு கலர் வந்து அடுத்தடுத்த கலர் வந்து கரெக்டான பிளான்ட்டுக்கு அந்த பிளான்ட்டுக்கு உண்டான ஒரு கலர் வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அக்லோனிமாவோட கேரிங் இப்படி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் வந்து நம்ம வந்து தண்ணி போதும். ஒரு சில பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோபிட் மட்டுமே சேர்ந்து வச்சுருப்போம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உமி நெல் இருக்குல்ல, நெல்லில் இருக்கிற உமியை வச்சு இந்த பிளான்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் மண்புழு உரம் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 நாள் தண்ணி ஊற்றினா கூட போதும். நான் வைக்க சொன்ன இடத்துல வச்சுருந்தா டைரக்ட் சன்லைட்டில் வச்சுருந்தா இலைக்கு இந்த கலர் வராது. நம்ம வந்து இந்த தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாமே மாறும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அக்லோனிமா வளர்க்கணும். ஒரு அக்லோனிமா வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி கூட வைக்கலாம். எப்படி கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற தண்டு பகுதி வந்து இன்னும் ஹைட் ஆகும். அப்படி ஹைட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம வந்து உடச்சோன்னா உடஞ்சிரும். உடஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம இன்னொரு இடத்துல குத்தி வச்சோன்னா அந்த உடச்ச இடத்துல இருந்தும் வேர் வந்துடும். கீழே வந்து வேர் பகுதி ஃபஸ்ட்டே இருக்குல்ல, அந்த வேரோட நம்ம பிடுங்கலை இல்லையா, அதுலேருந்து 3-4 பிளான்ட் வரும். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் அக்லோனிமா ஒரு பிளான்ட்லேருந்து நிறைய பிளான்ட் வளர்க்கலாம். பக்கத்தில் இந்த மாதிரி பிளான்ட்ஸும் வரும். இந்த மாதிரி கேரிங்கில் அக்லோனிமா வளருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.